ஆமென், இவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களே அல்ல. ஆமென், தகர்க்க பார்க்கிற சவுல் ராஜாவே அல்ல, சவுலுடைய சேனையே அல்ல. கண் திறந்திருந்தாலும் கண் மூடினாலும் ஆமென், தாவீதுக்கு முன்பதாக ஒரே தரிசனம், அது கர்த்தர். இந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலம் யார் மீதெல்லாமோ திறக்கப்பட போகிறது. கிரைஸ்ட் ஜெனரேஷன், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பெருசாக பார்க்கிறவர்கள் அல்ல. ஆமென், கண் மூடி இருந்தாலும் கண் திறந்தாலும் ஆமென், யாகுவேயை முன்னாடி வைத்திருக்கிற ஒருத்தர். நீங்க பிரச்சனைகளை பேச மாட்டீங்க, யாகுவேயை பார்க்கிறவர்கள் ஆமென், யாகுவேயை பேச பாருங்க. ஏனென்றால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கு பார்ப்பது போல அல்ல, நாளைக்கு பார்ப்பது. இன்னைக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அல்ல, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரெவலேஷன். ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் உங்களை புதிதான ஆமென் தன்மையில நடத்தும். இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்கிற யாகுவேனுடைய ஜீவனா இராத நாளைக்கு நீங்க பெற்றுக்கொண்டிருப்பது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்கிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்கிற ரெவலேஷன், அது ஒவ்வொரு நாளும் உங்களை புதுக்கத்துக்கு நேராக நடத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா.